மைன் பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும்ல. ஷீ இஸ் மைன் அப்படின்னா என்னோட துணைவி தாட் ஒன்று வந்திருக்கோம்ல. அந்த தாட்டே எனக்கு வந்ததில்லை, சீரியஸாக வந்தது. எனக்கும் அதிகம் நிறைய சண்டை வரும். அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். இங்கே தான் நானும் ஆர்த்தியும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். எங்களோட கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, ஆர்த்திக்கு பட்டு புடவை பண்ணிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. வெத்தலை போட்டு துப்புவாப்புல அந்த எச்சில் மேலே போட்டுரும் அந்த ஒயிட் ஷர்ட்ல. ஆமாம், அதெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆர்த்திக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, தெரியுமாடா உனக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். என்னது கல்யாணம்? நான் என்னென்ன தப்பு பண்ணேன் ராகியம் தெரியும். நான் ஒரு சேட்டு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு தமிழ் அவ்வளோவா வராது, இங்கிலீஷ் வரும். ஆர்த்தி இங்கிலீஷ் தெரியும். திடீர்னு ஒரு லெட்டர் போய் கொடுத்தேன், அவத்தோட கட் சிட்டப்பு சிக்குனு சிக்குனு வராலே வராலே சுளிப்பு முட்டுனு முட்டுனு தராலே. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட கணேஷ்கர் அண்ணா இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். ரெட் நூல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பின்னாடி ஃப்ரேம்லேயே வந்து ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ, அது வந்து தலைவர். எஸ், அது ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோ. அண்ட் ரீசெண்டாக கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து சொன்னீங்க, இந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த தருணம் வந்து ஆர்த்தி அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ட்டு. ஆமாம், டூ மெனி எமோஷன்ஸ் இந்த பிக்சரில் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அஃப்கோர்ஸ் ரஜினி சாரோட அந்த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆர்த்தி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது, அண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துட்டு இருந்த அந்த மொமெண்ட்டு எப்படி இருந்தது? அவர் வந்து எனக்கு தலைவர், குருநாதர், தெய்வம், சினிமா சித்தர், எஸ், எல்லாமே அவர் தான். பர்த்டே, என்னோட பர்த்டேக்கும் நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். அதே மாதிரி என்னை பார்த்தா எங்கே பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்டாவது பேசிட்டு போவார். அந்த இதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பர்த்டே அன்றைக்கி நான் போய் தலைவரை பார்த்தேன். அப்போ வந்து ஆர்த்திக்கு உடம்பு சரியில்லை அந்த பீரியடில். அப்போ கூப்பிட்டுட்டு ஆர்த்திக்கு என்ன ஏது எப்படி, அதாவது ஆர்த்தியோட அப்பா தவறிட்டார் அந்த பீரியட். அப்போ அந்த அப்பா ஸ்தானத்தில் அவர் வந்து கேட்டது வந்து ஆர்த்திக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் வந்து, யாருமே இல்லை, அவங்க அப்பாவும் தவறிட்டார், அவங்க அம்மாவும் தவறிட்டாங்க. ஸோ ஆர்த்தி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீ பத்திரமா பார்த்துப்ப அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் ரஜினி சார் வந்து தெய்வம். அவர் வந்து அவரோட மோட்டிவேஷன், அதுவும் அவ்வளோ கேர் எடுத்துகிட்டு, அவர் எவ்வளோ டைம் ஷெட்யூல் இல்லாத நேரத்தில் எங்ககிட்ட ஷேர் பண்ணதில் நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். அதே மாதிரி எங்களோட கல்யாணத்துக்கு அவருடைய பட்டு வேஷ்டி பட்டு சட்டை பட்டு புடவை, ஆர்த்திக்கு பட்டு புடவை, அது இது பண்ணிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு சாரோட ஃபேமிலியில் ஒரு ஓரத்தில் நாங்கள் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி அவரை பற்றி சொல்லணுன்னா அவர்கிட்டருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். அதாவது அவருக்கு வந்து யாரை பற்றியும் அவர்கிட்ட பேசும்போதும் சரி, அவர்கிட்ட பழகிட்டு இருக்கும்போதும் சரி, ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி தப்பாக பேசுகிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாரை பற்றியுமே பேசாத, உன்னை பற்றி நீங்கள் பேசுங்க, பெருமையாகவும் பேச வேணாம், தாழ்வாகவும் பேச வேணாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு 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 விஷயத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் சீரியஸாக. கண்டிப்பாக. அதே மாதிரி ஆன்மீகம், அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட கெரியரை பற்றி நிறைய பேசும்போது அதுதான் என்னன்னு சொல்கிறது, ப்ரொஃபஷ்னலும் சரி பர்சனலும் சரி உங்கள் கூடவே இருக்கிற வந்து ஒரு பர்சன் வந்து ஆர்த்தி அக்கா. ஸோ கண்டிப்பாக அவங்கள பற்றியும் பேசி ஆகணும். ஆர்த்தி அக்கா இல்லை, ஆர்த்தி எனக்கு அக்கா, எனக்கு அக்கா. ஸோ அவங்க லைஃப்பில் வந்து இவங்க தான் நம்மளோட பெட்டர் ஹாஃப் அப்படின்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் த்ரூ அவுட் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதான ஒரு இடத்துல தான் வந்து அந்த ஸ்பார்க்குன்னு ஒன்று வந்திருக்கும். ஷீ இஸ் மைன் பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும்ல, அது எப்போ வந்தது, அந்த தாட் என்ன, எதனால? ஷீ இஸ் மைன் அப்படின்னா, அதாவது இவங்க தான் என்னோட துணைவி அப்படின்ட்டு ஒரு தாட் ஒன்று வந்திருக்கோம்ல. அந்த தாட்டே எனக்கு வந்ததில்லை. ஐயோ, இப்போ வரலாமா? சீரியஸாக வந்தது, சீரியஸாக. நாங்கள் இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமாம், அதாவது நானும் ஆர்த்தியும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அம்மா தவறிட்டாங்க.
அந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுத்துருங்க, என் பையனை பற்றி உங்களுக்கும் தெரியும், உங்கள் பொண்ணை பற்றி தெரியும். எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு, அப்போ நான் வெளியூரில் இருந்தேன். ஆர்த்திக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, தெரியுமாடா உனக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம், என்னது கல்யாணம், டமால் டமால் டமால். ஏன்னா நான் என்னென்ன தப்பு பண்ணேன், ஏது எல்லாமே தெரியும், எல்லா ராகியும் தெரியும். அதாவது நான் லவ் எல்லாம் பண்ணியிருக்கேன், லெட்டர்லாம் ஆர்த்தி எழுதி கொடுத்துருக்கு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஒரு சேட்டு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு தமிழ் அவ்வளோவா வராது, ஓகே, இங்கிலீஷ் வரும். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வராது. ஸோ எப்படி ஆர்த்தி இங்கிலீஷ் தெரியும், எழுதி கொடுப்பா அப்படின்ட்டு. ஓகே எழுதி கொடுப்பேன், அது அங்கே கொடுப்பேன். கொஞ்சம் நல்லா தான் போயிருந்தது, க்ரீன் சிக்னல் வந்து. திடீர்னு ஒரு லெட்டர் போய் கொடுத்தேன், அதோட கட்டு என்ன எழுதியிருந்தது இப்பவும் தெரியல. ஐயோ, மேட்ரு என்ன எழுதியிருக்காங்கன்னு அவங்கள கேட்டால் தான் தெரியும் போல. பட் அஃப்கோர்ஸ் இப்போ 2 பேரும் ட்ராவல் பண்ணும்போது 2 பேருமே வந்து எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒன்றா தான் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இப்போது சினிமாலேயும் சரி, இப்போது இன் ஜென்ரல் ஒரு ஒரு மித்துன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக வரவங்கலாம் வந்து பெருசாக வந்து ஷைன் ஆக மாட்டாங்கன்ற ஒரு மித்துலாம் வேற இருக்குது. ஆனால் அதெல்லாம் உடச்சிட்டு தான் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இன் ஜென்ரல் சினிமாவில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ப்ராப்ளி ஹைட்டுக்கு எதான சொல்லியிருக்கலாம், இல்லை வெயிட்டுக்கு எதான இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு? ஜாலியாக எடுத்துக்க வேண்டியது தான். வா, இதில் என்ன இருக்குது, அதாவது கமெண்ட் சொல்ல வேண்டியது அவங்களோட வேலை. அது ஹர்ட் ஆகாதானா? சே, அதாவது நம்மளை ஒருத்தர் தப்பாக சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா நமக்கு அதில் சந்தோஷம். நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தலை, நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா சந்தோஷப்பட்டோம், அவ்வளோதான். டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் எல்லாமே. ஆர்த்தி கூட சொல்லுவாங்க, என்ன குண்டு அப்படின்னுவாங்க. ஆமாம் குண்டு தான், இல்லை இப்போ குண்டு ஊசின்னு சொல்கிறாங்க, அது குண்டாவாக இருக்குது இல்லை. அப்படி நம்ம எடுத்துக்கணும். என்ன கூட நிறைய பேர் சொன்னாங்க, நீ கணேஷ் நீ வந்து ஹைட்டு கம்மியாயிட்ட, இல்லைன்னா நீ ஹீரோ வந்திருப்ப, நீ எல்லாம் ஹீரோ வர வேண்டிய ஒரு மெட்டீரியல், இப்படி ஆகிடும். இந்த உயரத்துக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதுதான் நடக்கும். புரியுது. ஏதோ ஒரு காரணம் வச்சுருப்பார் இல்லையா. இப்போ உங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும், எனக்கும் என்னோட உயரம், என்னுடைய பேச்சு, அதே மாதிரி ஆர்த்தியோட உருவம், உயரம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதனால நம்மளை யார் கிண்டல் பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம், அவங்க இஷ்டம், யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அப்படியா, என்ன நிறைய பேர் ஹைட்டு கம்மி, குள்ளமாக இருப்பானே, குள்ளமாக நானே ஃபோன் பண்ணி வா குள்ளமாக இருப்பானே நான் தான் அப்படின்வேன். புரியுது, அவ்வளோதான். ஸோ அதனால் யாரை கிண்டல் பண்ணாலும் யாருமே சட்டையை பண்ணாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க, அவன் ஹாப்பியாக இருக்கானா ஹாப்பியாக போட்டோம், அவ்வளோதான். அவ்வளோதான், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். இல்லைனா எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்ற ஒரு விதம் தான். கண்டிப்பாக அவ்வளோதான். கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் பயணம் அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே ஒரு சில படங்கள்லாம் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் தனுஷ் சரோட நடித்ததில் வந்து வேறு சீக்வன்ஸில் வந்து ஒன்றா இருக்கும். ஸோ கண்டிப்பாக தனுஷ் சார் பற்றியுமே பேசி ஆகணும். ஏன்னா ஐ திங்க் காம்பினேஷன் சீக்வன்ஸாக உங்கள் 2 பேருக்குன்ட்டு எதுவும் பெருசாக இல்லை, பட் ஆனால் 2 பேரும் ஒரே படத்தில் இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றியும் பேசி. தனுஷ் சார் அவரும் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக பழகுறாரு. அதாவது அடுத்தவங்க ஒரு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவன் இந்த டைலாக் பேசுகிறான்னா கண்ணை காமிச்சிருவாங்க டேரக்டர், அது கட் பண்ணுங்க, அது ஓவர் டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் தனுஷ் சார் அந்த மாதிரி இல்லை, அவர் வந்து என்கரேஜ் பண்ணுவார். அதாவது ஏதாவது ஒரு டைலாக் நம்ம ரிஹர்சலில் இது நல்லா இருக்குமா சார், ஒரு ஏதாவது ஒரு பஞ்ச் சொன்னால் கூட அவர் வந்து ஓகேண்டுவார், இது பண்ணுவார். அதே மாதிரி தான் ஆர்த்திக்கும் அந்த ஐ லவ் யூ மாமா அந்த படிக்காதவன்ல அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. வெத்தலை போட்டு துப்புவாப்புல, அந்த எச்சில் மேலே போட்டுரும் அந்த ஒயிட் ஷர்ட்டில். ஆமாம், அதெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இப்போ பண்ணுங்க நல்லா இருக்கும். அது உண்மையாலுமே அந்த ஒரு சீன் வந்தாலும் ஆர்த்திக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேம் கிடைச்சிது இப்போ. எஸ். ஸோ அந்த மாதிரி அவர் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி அவர் வீட்டிலேருந்து ஒரு மோர் வரும் அட்டகாசமாக. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல, லைக் அதே மாதிரி தான் நல்ல வெயிலில் ஒரு மோர், அந்த திக்கான மோர்
சார் வீட்டிலேருந்து வரும். Wow. மெயினாக சார் வீட்டிலேருந்து வரும். 3 கிளாஸ் 4 கிளாஸ் வாங்கி குடிப்போம். அந்த மாதிரி அடுத்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேரவன்லேயே போய் இருக்காம ஷார்ட் முடிஞ்சோன்னாலும் எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தனுஷ் சார். எத்தனையோ பேரோட நீங்க நடிச்சிருக்கீங்க, நிறைய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்கும்போது இப்பவுமே ஒரு பியூட்டிஃபுல் மெமரியா வந்து அது இருக்குல்ல. அது இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோமே, அதுக்கு வந்து என்னைக்காச்சும் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃபா அப்படின்ட்டு உங்களுக்கே நீங்க வந்து ஒரு செல்ஃப் இது கொடுத்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு நான் பெருசாக ஒன்றும் எனக்கே நான் இது பண்ணல. பட் என் மனசுக்குள்ளே ஒரு நான் வெளியில் சொல்லிக்கிறதுனாலும் புரியுது, ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நானும் ஆர்த்தியும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சின்ன வயசில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்த்தியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ ஆர்த்தியோட சைட்லேருந்து பார்த்தா ஆர்த்தியோட அனுபவமும் சரி என்னோட அனுபவம் சரி 2 பேரும் ஷேர் பண்ணி நாங்கள் வெளியில் சொல்லிக்க மாட்டோம். ஆனால் இவரெல்லாம் நமக்கு தெரியும், இவங்கெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம வெளில போகும்போது ஒரு பெரிய ஒரு ஜாம்பவன்னு வச்சுங்களேன், அவர் நம்மக்கிட்ட என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு உரிமையாக கேட்பார். ஆனால் பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்க இவங்களை எப்படி இவருக்கு தெரியும். ஆனால் அப்போ தெரிஞ்சது அந்த ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து இப்பவும் இருக்கு. அதை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்போம் சீரியஸாக. அதுதான் இப்போ உங்களோட அப்ரோச் ஆஃப் லைஃபே ஆக்சுவலி நான் ரொம்ப ரொம்ப வியந்து தான் பார்க்குறேன், டு பி வெரி ஹானஸ்ட். பிகாஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த சண்டை வந்து அடுத்த செகண்டே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு. ஆனால் இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரேராக தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா சண்டை போட்டால் காலத்துக்கும் பேசாமல் இருக்கிறது, இல்லைன்னா ஏதோ பகையெல்லாம் வளர்த்துட்டு போகிறாங்க. சம்வேர் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு வேர்ல்டில் இருக்கும்போது ஐம் வெரி ஹாப்பி டு see few people லைக் உங்களை மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடை பற்றி நான் பேசும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ வருஷம் இருந்தீங்க, எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் இருந்திருக்கும், இந்த சென்னையில் நம்மளுக்கான ஒரு வீடு ஒன்று வாங்கணும், நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக வந்து நம்ம நிறைய ஒரு ட்ரீம்ஸ்ன்னு இருக்கும். அந்த ட்ரீம் தான் இந்த ஹவுஸ் அப்படின்னு இருக்கும்போது ஹவு ஹாப்பி ஆர் யூ? பிகாஸ் சாதாரண விஷயம் இல்லை ஒரு வீடு அப்படின்ட்டு, அதுவும் இந்த சென்டர் ஆஃப் த சிட்டியில் ஒரு இவ்வளோ மாடியில் அப்படின்ட்டு இருக்கிறதுலாம். ஸோ அந்த ஹாப்பினஸ் பற்றி கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்ம வீடு இருக்கு இல்லையா, இங்கே தான் நானும் ஆர்த்தியும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். ஆமாம், இது வந்து விஜயா கார்டன். அப்போ வந்து என் தங்கை கல்யாணின்னு ஒரு படம். ஓகே. அது டி ராஜேந்தர். அதில் நான் ஜூனியர் டி ராஜேந்தர். என் தங்கை கல்யாணி தான் ஆர்த்தி. ஓகே. ஆமாம், ஒரு சாங் ஒன்று வரும், எல்லாமே என் தங்கச்சின்னு ஒரு சாங் ஒன்று வரும். ஆமாம், அந்த தங்கச்சி தான் ஆர்த்தி. ஸோ இந்த இடம் அந்த இடம், ஸோ கடவுள் வந்து இந்த இடத்துலயே நமக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காருன்றது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இப்போது நம்மளை கடவுள் வந்து ஒரு 18வது மாடியில் வச்சிருக்காருன்னா பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா, அதுக்கு நன்றி சொல்றோம். ஆமா. இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் அந்த பிஸ்கெட்காக சண்டை போட்டதா இல்ல? அதேதான், இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அதேதான். அப்ப இந்த சண்டை இங்க தான் நடந்தது. இங்க தான் நடந்தது, இப்பவும் நடந்துட்டு இருக்கு அந்த பிஸ்கெட்காக. சோ தொடரும் ஒரு சண்டையா இருக்கு. ஆமா, ஆஃப் கோர்ஸ். ஆனா நீங்க டிஆர் பத்தி பேசும்போது அவர்கள் பத்தி அவரோட டைரக்ஷன் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வியந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட லுக் அஃப்கோர்ஸ் சின்ன டிஆரா இருந்தாலுமே சம்வேர் வந்து உங்களோட லுக் வந்து சின்ன வயசு சிம்புவுமே அதே மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன்லாம் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி டி ராஜேந்தர் சாரை பற்றி நான் சொல்லணும்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஏகாலைவன். அவர் அதாவது ஸ்கிரிப்ட் இல்லை, எதுவுமே இல்லை, அவரோட மைண்டு அது மூளையா என்னன்னே தெரியலப்பா. மியூசிக் டைரக்டரு, லிரிக் ரைட்டரு, டைரக்ஷனு, ஸ்கிரிப்டு, டயலாக்கு, ப்ரொடியூசரு, கேமராமேன், ஓய்யோ ஆசம். அவருக்கு கூட நானும் மைதிலினி காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, எங்கள் வீட்டு வேலன், கிட்டத்தட்ட ஒரு 6 படம் அவரோட படம் பண்ணியிருக்கேன். அவரும் மிகப்பெரிய லெஜண்ட் தான். அதாவது பாலச்சந்தர் சார் வந்து ஐயா வந்து இப்படின்னா அவர் இப்படி தான் நடிக்கணும், இந்த அளவு அப்படின்னு. இவர் அளவே கிடையாது, கத்துறா டே கத்துறா பேசுறா அப்படின்னு. அந்த மாதிரி டி ராஜேந்தர் சார் வந்து டைலாக் வந்து எழுதி கொடுக்க மாட்டாரு, அவர் சொல்றத நம்ம செய்யணும். அதாவது என் தங்கை கல்யாணியில ஒரு சீன் அந்த அருணாச்சலம் ஸ்டூடியோவில் எடுத்தாங்க. அப்போ வந்து அந்த மரத்துக்கடியில் ஒரு பஞ்சாயத்து சீன். செந்தாமரை சார் வந்து அவர் தான் தலைவர், அவர் தான் என்னோட அப்பா. ஸ்ரீவித்யா அம்மா வந்து அவங்க வந்து தப்பாக அவங்க பேசி நடத்து கட்டன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லும்போது அப்போ நான் தான் ஜூனியர் டி ராஜேந்தர் சார். அப்போ நான் சொல்லுவேன்,
பணம் கொடுப்பாங்க. உடனே நான் வந்து சொல்லுவேன், என் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதியா, என் கையில் வலுவு இருக்குது, சம்பாரிச்சு போட்டு எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் நான் காப்பாற்றுவேன், இந்த அயோக்கிய பையன் கொடுக்குற காசை வச்சு தான் புடைக்கணுன்ற அவசியம் இல்லை, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தூக்கி அவர் மேலே அடிச்சுட்டு, எங்கள் அம்மாவை எட்டி எட்டி உதச்ச காலும் சரி, ஓங்கி ஓங்கி அரைஞ்ச கையும் சரி விளங்காமல் போய் இந்த ஆள் நடுத்தரில் நிற்கத்தான் போகிறா, அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு மண்ணு வாரி போடுறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய இது டைலாக் மாற்றி மாற்றி சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் சின்ன பையன்லாம், ஆமா ஐயோ நம்ம பேப்பர் இருந்தாலும் படிக்கலாம் அவர் சொல்கிறது. ஆனா இவ்வளவு வருஷம் ஆயுமே நீங்க இவ்வளவு தூரம் அந்த டயலாக் சொல்றீங்களே, நான் எப்படி? ஸ்கூலில் ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தா புரியுது. அது இப்போவும் மைண்டில் இருக்கும். கண்டிப்பா. அந்த மாதிரி அவர் ஒரு வாத்தியார், அவர் சொல்லி கொடுத்தது இப்போவும் மைண்டில் இருக்கு. கண்டிப்பா. இப்போ அந்த சொன்னேன்ல அந்த கம்பேரிசன் ஒன்று பார்க்குறாங்கன்ட்டு, இப்போ அந்த ஸ்டில்லாம் வச்சுக்கிட்டு, இப்போ நீங்க சின்ன வயசு டிஆர் சாரா நடிச்சாலுமே சின்ன வயசு சிம்முமே நீங்களுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அது சம்வேர் உங்க ஏதோ ரெசம்பிளன்ஸ் மாதிரி இருக்குன்றாங்களா? அந்த கம்பேரிசன் ஃபோட்டோஸ்ல நான் சோஷியல் மீடியால பார்த்தேன். நீங்க பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். ஸோ எஸ்டிஆர் சாரோட கம்பேர் பண்றாங்களே, அந்த லுக் எப்படி? எஸ்டிஆர் சார் வந்து ஃபஸ்ட்டு இதை நான் சொல்கிறதுக்கும் பெருமைப்படுறேன். கண்டிப்பா. ஃபஸ்ட்டு எஸ்டிஆர் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட நடித்தார்னா அது என் கூட தான்னு மார்த்தட்டி சொல்லிப்பேன். இந்த பாட்டு மைதிலி காதலி, அதில் ஒரு சாங், அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேலே ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை. அப்போ வந்து அவர் தான் மைதிலி, அவர் வந்து பேட் விளையாடுவார். அப்போ டி ராஜன் சார் வந்து ஜூனியரில் வந்து பால் தூக்கி போடுவார், என்ன டம்மு 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 டம்முன்னு அடிப்பார். அப்புறம் ஒரு கேமரா வச்சு அப்படி போ அப்படின்னு, அதெல்லாம் தியேட்டரில் செம கிளாப்ஸு. டிஆர் சாரோட பையன் சிம்பு, அவரும் ஒரு கேமராமேன் சின்ன வயசுலேயே ஆயிட்டாருன்ற மாதிரி அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி கேமரா வச்சு பண்ணுறதுலாம் பயங்கர கிளாப்ஸு. சிம்பு சார் இப்போ பெரிய ஹீரோ, ஸோ ஹாப்பி. அவரும் நானும் ஃபஸ்ட்டு நடிச்சிருக்கோம், அவர் என் கூட நடிச்சிருக்காரு, அதில் நான் பெருமைப்படுறேன். கண்டிப்பாக. அதே மாதிரி வடிவேலு சார், அவர் வந்து ராசாவின் மனசுல அதுல பண்ணாருன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கும் தெரியும், அதுக்கு முன்னால என் தங்கை கல்யாணி, அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஆமா, காம்பினேஷன் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். அதுல ஒரு சைக்கிள் பெல்லு திருடுற சீன், அதுல வந்து நான் பிரமிளா ஆண்டி கிட்ட நான் போட்டு கொடுப்பேன், அதுதான் ஆமா. அது இப்பவும் வடிவேல் சார் ஞாபகம் வச்சிருக்காரு. ஆமா, அவரு என்னை பார்க்கும்போது பக்கத்துல யாருன்னா எல்லாரும் அந்த படம் சொல்லுவாங்கல்ல, அது கிடையாது, நான் இவன் கூட தான் முதல்ல நடித்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன என் கூட நடிச்சேன், நான் உங்க கூட நடிச்சேன். ஏன்னா அவர் பெரிய ஆளு, பெரிய ஆர்டிஸ்ட், ரொம்ப சாதாரண ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படி நானே தான் சொல்லிக்கணும். எஸ். அண்ட் உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு இருந்தது வந்து, ஆஸ் அ 90s கிட்டாக வந்து எப்போவுமே வந்து உங்களை எல்லா இடத்துலையுமே பார்க்க முடிஞ்சது, டெலிவிஷன்லையும் சரி, இல்லை ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம்ஸ் அடிக்கடி வந்து அதை ரீடெலிகாஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதில் எப்போவுமே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் வந்து உங்களை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் சம்ஒன் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பித்தாங்கல்ல. ஸோ உங்களுக்கான அந்த ஃபேன்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு, பிகாஸ் யூ பீன் இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ வருஷமாக, அண்ட் உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் வந்து உங்களை ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்குறாங்களே. ஸோ கண்டிப்பாக அவங்கள பற்றி எப்படி ஹாப்பியாக இருக்குது? கண்டிப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்து நான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆக்ட் பண்ணும்போது நான் வந்து டிவியில் வந்து தூர்தர்ஷனில் அம்மா அங்கே கணேஷ் இங்கேன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று, எவ்ரி டியூஸ்டே வந்து இந்த ட்ராமா வரும், 1 hour பிளே. அதில் வந்து கணேஷ் அந்த கேரக்டர் வந்து நான் தான் பண்ணேன். அம்மா அங்கே கணேஷ் இங்கே, அதாவது அம்மா அங்கே கஷ்டப்படுவாங்க, கணேஷ் இங்கே கஷ்டப்படுவான். இவன் சித்தி வீட்டில் கஷ்டப்படுவான், அவங்க மாமா வீட்டில் கஷ்டப்படுவாங்க. 2 பேரும் மீட் பண்ணும்போது தான் தெரியும் இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு, ஆனால் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு நல்ல ஒரு பிளே. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ட்ராமாவை பார்த்த நிறைய அம்மாக்கள், நிறைய அக்காக்கள், நிறைய சகோதரிகள் இப்போ என்னை பார்த்துட்டு, நீ அந்த ட்ராமா தான் நான் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, அந்த பிளே அந்த பார்க்கும்போது நிறைய அழுதுருக்கோம்ப்பா. இப்போ கூட ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் ஒருத்தர் அவர் பார்த்துட்டு, சார் உங்கள் ட்ராமா பார்த்தால அதே மாதிரி தான் சித்தி குடும்பம் நான் அனுபவித்தேன் சார், இப்போ நான் நல்லா இருக்கேன் சார், உங்களை பார்த்தாலும் நீங்களும் நல்லா இருக்கீங்க சார், அதே மாதிரி இருக்கீங்க சார் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய தாய்மார்கள், அம்மாக்கள், நிறைய அப்பாக்கள், நிறைய அக்காக்கள் இருக்காங்க. ஸோ கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக.
ஏன்னா இந்த growth வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பெரிய லேர்னிங்னு ஒன்று இருக்கும்ல. ஏன்னா அத்தனை பேரை மீட் பண்ணுறது வந்து ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இன்னும் கொஞ்சம் குவைட் ஈஸி. ஏன்னா நிறைய பேரை நம்ம மீட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் லேர்ன் பண்ண ஒரு பெரிய லெசன் இந்த இண்டஸ்ட்ரியிலனா அதுன்னு சொல்லுவீங்க? இண்டஸ்ட்ரியில் வந்து அதாவது நான் பெருசாக ஒன்றும் படிக்கலை. ஆனால் லைஃப்பில் நிறைய வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நான் படிச்சிருக்கேன். அதாவது நான் சின்ன வயசுலேருந்து ஆக்ட் பண்ணுறதுனால இப்போவும் இந்த ஷூட்டிங் சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். புரியுது. அதாவது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இப்போ பெரிய பெரிய டைரக்டர்ஸ். ஸோ ஒரு ஜெனரேஷனே அப்படி மாறி இருக்கு. பட் இருந்தாலும் நான் சின்ன வயசில் ஆக்ட் பண்ணும்போது என்னோட கலீக்ஸ் நடித்தாங்க இல்லையா, இப்போது அவங்க யாரும் நான் பார்க்கல. பட் இப்போவும் கடவுள் நமக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து நான் கடவுள் நன்றி சொல்கிறேன். நான் பெருசாக மேலவும் போல கீழவும் இல்லை, நல்லபடியாக நடுத்தரமாக இருக்கேன். அதுக்கு நான் கடவுள் தேங்க்ஸ் சொல்கிறேம்மா. கண்டிப்பாக. இப்போ இந்த லேர்னிங் நிறைய பேர்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் நான் கேபி சார் பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா கேபி சார் ஸ்கூல் ஆஃப் தாட்லாம் வந்து எத்தனை பேர் வந்து அவங்க ஷைனாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி நான் ரொம்ப வியந்து பார்த்தது உங்கள் வீட்டில் இந்த ஃப்ரேம் தான். என்ன இது ஃபர்ஸ்ட் எனக்கு என்னடா அது கண்ணு தெரியலையான்னு அப்புறமா தான் பார்த்தேன். திருவள்ளுவர் மாதிரி கேபி சார் இருக்கிறது வந்து ஹவு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் அப்படின்ட்டு வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்களுக்காக கேபி சார் ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தீங்க. அது வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு பீரியடுங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அதாவது அவரோட காம்பவுண்டில் நானும் இருந்தேன், அவரோட யூனிவர்சிட்டியில் நானும் இருந்தேன் அப்படின்றதுக்கு நான் பெருசாக பெருமைப்படுறேன். அவர் எப்படின்னா, அவர் அந்த வயசுலேயும் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு சிங்கம் மாதிரி ஃப்ரேம் உள்ளே வருவார். செட்டுக்குள்ளே வந்து இது 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 இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படியே நடிச்சு காட்டுவார். படுத்து உருள்ற மாதிரி சீன் இருந்தால் கூட அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு படுத்து உருளுவார். அழகாக இந்த அளவு இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாது, அந்த மாதிரி மைன்யூட்டாக கவனித்து அழகாக அவர் பண்ணுவாருங்க. அதே மாதிரி பிரேக் அப்படி விட்டுட்டு அவர் காரில் கிளம்பிடுவார். அவர் போனோடனே எல்லாம் பேசிட்டு வர டப்புனு கரெக்டாக போகும்போதே ரகுநாத் ரெட்டி சார்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார், இதுதான் ஃப்ரேமு, இந்த ஃப்ரேமில் இந்த சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். போயிட்டு லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு நேராக வரும். எல்லாம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கோவிந்தராஜ் அண்ணன் ஒருத்தர், அவர் தான் டிரைவர் அண்ணா, அவர் தான் ஐயாவை கூப்பிட்டு வருவார். வரும்போது எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பின் தெரிஞ்சிடும் யார் வராங்கன்ட்டு. ஆமாம், அவர் வண்டி தான் அங்கே வருது, பின் ட்ராப் சைலண்ட்டு, எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, லைட்ஸ் ஆன். அவர் நேராக வந்து சீன் எடுக்க ஆரம்பிச்சுடுவார். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்த அவர் கூட இருந்த இயக்குனர்கள் வசந்த் சார், சுரேஷ் கிருஷ்ணா சார், இவங்கெல்லாம் பெரிய பொக்கிஷமானவங்க. பாம்பே ஞானம் சார், அதெல்லாம் சூப்பரான ஒரு இது. அதாவது நம்ம ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான், இந்த ஸ்கேல் தான், இந்த லிமிட். நான் வந்து புது புது அர்த்தங்கள்னு ஒரு படம், ஐயாவோட படம், அதில் வந்து ஜனகராஜுக்கு பிஏவா நான் நடிச்சிருப்பேன். அதில் வந்து வயலினிஸ்ட் அவர். அதில் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கே என்னென்னா, அவர் வந்து ஷர்ட்டெல்லாம் தூக்கி போட்டு என்னடா எனக்கு எழுப்ப வேண்டியதுதான்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்டா ஆச்சா போச்சான்னு வரும். அப்போ வந்து ஒரு டைலாக் வந்து அதான் ஃபஸ்ட்டு நான் நடித்த சீனில் ஃபஸ்ட்டு அது. ஆனால் சும்மா திட்டாதீங்கண்ணே, இப்போ எனக்கு 13, ஒரு வருங்கால முதலமைச்சரை பார்த்து நீங்கள் என்னை திட்டுறீங்க, யாரா வருங்கால முதலமைச்சர் அப்படிலாம் சொல்லாமா நீ? ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக 13 வயசு வருது, 18 வயசில் ஓட்டு போடுவேன், 21 வயசில் தேர்தல் நிற்பேன், 25 வயசில் எம்எல்ஏ, 30 வயசில் மந்திரி, 35 வயசில் முதலமைச்சர், சிஎம் ஆக ஆண்டு 2021 22 சொல்லுவேன். எப்படின்னு கேட்குறீங்களா? சினிமாவில் சேர்ந்துட்டா போகணும், ஈஸி அப்படின்னு. லைக் அதே தான். அது வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்கு, நிறைய பேர் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அது நானே கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா இப்போ சம்வேர் நீங்கள் சொன்னது தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. பட் ஆனால் பாலிடிக்ஸ்குள்ளே வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா உங்களுக்கு? இல்லை அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, இருந்தது இல்லை. ஐயா சொல்லி கொடுத்த டைலாக அப்பா சொல்லி கொடுத்தது நான் வந்து பேசினேன், அவ்வளோதான். நீங்கள் கேவி சார் பார்த்து வியந்த ஒரு விஷயம் ஒன்று, பயந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? அவர்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம், அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்ப்பாரு. அவர் வந்து வியந்த விஷயம்னா,
அவர் சில ஷார்ட்ஸ் வைப்பார், அது எதுக்காக வைக்கிறாரு, ஏன் வைக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. தெரியல. எதுக்கு ஒன்றுமே புரியல. நான் மனதில் உறுதி வேண்டும்னு ஒரு படம், அதில் வந்து சுகாசினி அக்காவோட கடைசி தம்பி நான். இன்னொரு சுகாசினி அக்காவோட தம்பி தான் விவேக் சார். விவேக் சாரோட ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ அதில் வந்து அவங்க அக்கா வந்து நந்தினி வந்து லெட்டர் எழுதி வைப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான், விவேக் என்ன பண்ணுறான், கணேஷ் என்ன பண்ணுறான், கணேஷ் எத்தனை மார்க் வாங்கியிருக்கான் கணக்கில் அப்படின்னு லெட்டரில் வாய்ஸ் ஓவர் வரும். அப்போ நான் வந்து முட்டை வாங்கிட்டு வந்திருக்கம்மா இது கட் பண்ணி அது அப்போ எதுக்கு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கம்மா எடுக்கிறாருன்னு தெரியல. ஆனா ஃப்ரேம்ல பார்க்கும்போது நல்லா இருந்தது. கணேஷ் எத்தனை மார்க் வாங்கியிருக்கான் கணக்குல, முட்டை வாங்கிட்டு வந்திருக்காம்மா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய ரஜினி சாரோட சிவா படம்லாம் ஷூட்டிங்ல கவிதாலயா ப்ரொடக்ஷன் தான். நான் ஒரு மாதம் அங்கேயே தான் இருந்தேன். ஆமாம், எனக்கு 2 நாள் தான் ஷூட்டிங். கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். ஆமாம், கற்றுக்கணும், ரஜினி சாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால கண்டிப்பாக அதே மாதிரி பாலச்சந்திரன் சாரோட சிந்து பருவி படம்லாம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் கண்டிப்பாக அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏக் துஜே கேலியிலேருந்து புது அர்த்தம், அதெல்லாம் கிளாசிக்ஸ் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து இல்லை. கண்டிப்பா அஃப்கோர்ஸ் ஹீஸ் ஃபார் எவர் லிவிங். எப்போ இருந்தாலுமே அவரோட படைப்புகள்னால நம்ம திருப்பி ரீவிசிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவரோட ஸ்கூல் ஆஃப் தாட்னாலே நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அவரோட நாலேஜ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆனோடனே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆன மாதிரி தான் இருந்தது. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் கேட்கணும்னு இருந்தேன், ஏன் அப்படி ஒரு ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சனா நீங்க? ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியல, பட் ஆனால் எவ்வளோ தூரம் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். ஏன்னா அந்த ஆரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆரா அவ்வளோ தூரம் ஒரு அமைதி கொடுக்குது, ஒரு பீஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன் யார் உங்கள் 2 பேரில் ஸ்பிரிச்சுவல்? நான் அதை கேட்டே ஆகணும்னு இருந்தேன். 2 பேருமே தான். 2 பேருமே தான். 2 பேருமே தான். கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம், எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கிறோம். எதுவுமே நம்ம வந்து ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நெகட்டிவாகவே நினைக்கக்கூடாது. நம்ம எந்திரிக்கிற நேரத்தில் வந்து, அதாவது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிறக்கிற ஒவ்வொரு நாளுமே நமக்கு பர்த்டே தான். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொன்னால் அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போது நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சனாக இருக்கும்போது நான் இதை கேட்கணும்னு இருந்தேன். இப்போது இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி வந்து நிறையவே பேசுவாங்க. நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து நிறைவேறி இருக்கு, அண்ட் இப்போ இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் அதுலலாம் பிலீஃப் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இந்த பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இருக்குங்க. அப்படி பண்ணால் இப்படி ஆகும், இப்படி பண்ணால் அப்படி ஆகும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஏதோ ஒரு தப்பு ஒன்று வருதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் அது வராது. நமக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்னாலே அதை இவன் தாங்கிப்பான்னு கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நமக்கு கொடுக்குறாரு. அதை நம்ம கடந்து வந்துடணும். கடந்துட்டு வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதை பற்றி பேசுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, பெரிய ஆன்மீகவாதிலாம் கிடையாது. நான் எல்லாத்தையுமே நான் கூலாக எடுத்துப்பேன், எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பேன். எனக்கும் அதிகம் நிறைய சண்டை வரும். சண்டை வந்தாலும் அடுத்த செகண்ட் வந்து ஜாலியாகிட்டு இருப்போம். ஏன்னா அதுவும் ஒரு டாஸ்க் மாதிரி தானே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.